ஹாய் மக்கா, ஸ்டெனோ பேசிக் கிளாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டெனோ தமிழ் பேசிக் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 3 கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த 3 கிளாஸோட லிங்க் வந்து கீழே பிளேலிஸ்ட்டை வந்து அட்டாச் பண்ணுறேன், அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 3 கிளாஸ் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் தமிழ் பேசிக் கிளாஸில் வந்து 3 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து அத்தியாயம் 2ல் இருக்கிற பயிற்சி 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பயிற்சி 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு கூட ஒருக்க ரீகால் பண்ணிவிட்டு இந்த பயிற்சி 3க்குள்ளால நம்ம போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குரில், அப்புறமா நெடில். ஓகேவா? ஸோ குரில் நெடிலில் வந்து ஃபஸ்ட்டு ஆ சவுண்ட் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். உங்களுக்கு இதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ குரில் நெடிலில் ஃபஸ்ட்டு ஆ சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த லைனில் ஆ சவுண்ட் எங்கே வைக்கணும் அப்படின்னா குரில் ஆ சவுண்ட் எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இப்படி வச்சிட்டோம், ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சு, அதாவது லேசாக புள்ளி வைக்கணும். டார்க்காக புள்ளி வச்சோம் அப்படின்னா வந்து அது நெடில் ஆவாக மாறிடும். ஸோ நம்ம இப்போ வைக்கிறது வந்து குரிலா அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன லைனில், அதாவது லைனோட ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து குரில் ஆவாக மாறிடும். இதே இது நெடிலா அப்படிங்கிறப்போ அந்த லைன்லேயே வந்து டார்க்காக வந்து நம்ம வந்து புள்ளி வச்சோம் அப்படின்னா வந்து அது நெடில் ஆவை குறிக்கும். ஸோ இந்த லைனோட அர்த்தம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லைனுன்னு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரோக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பா பக்கத்தில் ஒரு பெரிய புள்ளி வச்சுருக்கோம், அதாவது டார்க்காக புள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ அது வந்து இப்பு கூட்டல் நெடில் ஆவா மாறும். ஸோ நெடில் ஆவா மாறும்போது அது வந்து பாவா மாறும். ஓகேவா? நம்ம லேசாக புள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ இது வந்து இப்பு கூட்டல் குறிலா வரும். ஸோ குரில் ஆ அப்படிங்கிறப்போ இந்த பா வரும். ஓகேவா? இது நெடில் பா, இது குரில் பா அப்படின்னு வந்து மென்ஷன் ஆகும். ஸோ இது குரில் நெடில் வேறுபாடை வந்து நம்ம ஆ இ உ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வந்து ஏ சவுண்டு பார்த்துடலாம். ஏ சவுண்ட் அப்படிங்கிறப்போ அதாவது ஆ சவுண்டுக்கு வந்து மேலே புள்ளி வச்சோம், ஃபஸ்ட்டில் வந்து புள்ளி வச்சோம். ஏ சவுண்ட் அப்படிங்கிறப்போ மிடில் வந்து புள்ளி வைக்கணும். அதாவது லைட்டாக புள்ளி வச்சோம் அப்படின்னா வந்து குரில் ஏயை வந்து குறிக்கும். டார்க்காக புள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து நெடில் ஏயை வந்து குறிக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மிடில் வந்து கரெக்டாக நம்ம புள்ளி வச்சோன்னா அது வந்து ஏ சவுண்டை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இது போக போக நம்ம லெசன்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். ஆல்ரெடி இதை ரொம்ப கிளியராகவே நான் எடுத்திருக்கேன் லெசன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏ சவுண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இ சவுண்ட் பார்க்க போகிறோம். இ அப்படிங்கிறப்போ லாஸ்ட்டில் வந்து, அதாவது இந்த லைனை டச் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம புள்ளி வச்சோம் அப்படிங்கிறப்போ அது வந்து, அதாவது தேர்ட் பிளேஸில் புள்ளி வச்சோம் அப்படின்னா வந்து இ சவுண்டை குறிக்கும். அதாவது இது வந்து குரில் இ. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நெடில் இ. வந்து டார்க்காக இங்கே லாஸ்ட்டில் புள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து நெடில் ஈயை குறிக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓ சவுண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்படி 2 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஸ்ட்ரோக்குக்கு மிடில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேஷ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, டேஷ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஓவை குறிக்கும், அதாவது ஓ சவுண்டை குறிக்கும். நெடில் ஓ அப்படிங்கிறப்போ டார்க்காக நீங்கள் வந்து மிடில் இப்படி ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நெடில் ஓவை வந்து குறிக்கும். ஓகே, உங்களுக்கு மனசிலாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். லைனில் வந்து ஊ சவுண்ட் பார்க்கலாம். ஊ சவுண்ட் அப்படிங்கிறப்போ இப்படி 2 ஸ்ட்ரோக் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஸ்ட்ரோக்கில் ஊ சவுண்ட் எப்படி வைக்கிறது அப்படின்னா இந்த எண்டில் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு டேஷ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஊ சவுண்டை குறிக்கும். டார்க்காக நீங்கள் வந்து லைன் போடுறீங்க அப்படின்னா அந்த லைனோட எண்டில் தேர்ட் பிளேஸில் வந்து இப்படி டார்க்காக நீங்கள் வந்து ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அது வந்து நெடில் ஊவை குறிக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக் கிளாஸில் பார்த்தாச்சு, அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கிளியராகவே பார்த்தாச்சு, வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல மனசிலாகும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மனசிலாகும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பயிற்சி 3க்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு நோட் எடுத்து இந்த பயிற்சி 3 நான் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரோக்கையே நீங்கள் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசிலாகிற வரைக்கும், நான் இத்தனை பேஜஸ் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. உங்களால் எவ்வளோ பேஜஸ் எழுத முடியுதோ அவ்வளோ பேஜஸ் எழுதுறது வந்து நல்லது தான். ஆனாலும் அதாவது நிறைய நேரம் இந்த பேசிக் கிளாஸ்க்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மனசிலாகிற வரைக்கும் எழுதினா போதும். இப்போ நான் ஒரு வேர்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு நல்ல
மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும். இத்தனை பக்கம் 10 பக்கம் கண்டிப்பாக நான் அந்த ஒரு வார்த்தையை எழுதணும் அப்படி சொல்லி எழுதாதீங்க. உங்களுக்கு மனசிலாகிற வரைக்கும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பயிற்சி 3க்குள்ளே போயிடலாம். பயிற்சி 3 பொறுத்த வரைக்கும் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரோக் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் பயிற்சி 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். குறில் நெடில் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு முந்தின கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோன்னு சொன்னேன். அதுக்கும் முந்தின கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன அர்த்தம், இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போயிடுவோம். இந்த மாதிரி 2 லைனுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரிவாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. சரிவாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் டார்க்காக ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதோட இந்த ஸ்ட்ரோக்கோட வார்த்தை என்ன, இந்த ஸ்ட்ரோக் எந்த வார்த்தையை குறிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 லைனுக்கு இடையில சின்னதாக இப்படி ஒரு ஸ்ட்ரோக் சரிவாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மேலே வந்து ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது. நான் பேசிக் கிளாஸில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சரிவாக வந்து ஒரு லைன் மாதிரி இந்த ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னதை குறிக்கும் அப்படின்னா இப்பு அல்லது பாவை குறிக்கும். ஓகேவா? அப்போ இப்பு அல்லது பா தான் இந்த ஸ்ட்ரோக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஓகே, அதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது. அப்போ டார்க்காக புள்ளி இருந்தால் அது எதை குறிக்கும்? நான் என்ன சொல்லி கொடுத்தேன், கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லி கொடுத்தேன். டார்க்காக ஃபஸ்ட் பிளேஸில் புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெடிலாவை குறிக்கும். அப்போ இப்பு கூட்டல் நெடிலா என்ன வரும்? பா வரும். கரெக்டாக? இப்பு கூட்டல் நெடிலா என்ன வரும்? பா வரும். ஸோ அப்போ இது என்ன ஸ்ட்ரோக்கு? இது வந்து பா அப்படிங்கிற ஸ்ட்ரோக்கை வந்து குறிக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு மனசிலாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து அது கூடவே இப்படி, அதாவது கையை எடுக்காமல் ஸ்ட்ரோக் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒட்டி வரக்கூடிய ஸ்ட்ரோக் எல்லாமே நம்ம இப்படி போட்டுட்டு கையை எடுத்துட்டு அடுத்து இப்படி போடக்கூடாது. ஸ்ட்ரோக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் கையை எடுக்காமல் இந்த மாதிரி எழுதணும். சாத்தே தான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி புக்கில் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? ஸோ நான் ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து இக்கு அல்லது கா அப்படின்னு அர்த்தம். இக்கு அல்லது கா அப்படின்னு அர்த்தம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக முதல்ல இக்கு அல்லது காங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இப்படி அப்படிங்கிறப்போ இந்த பிராக்கெட் மாதிரி ஸ்ட்ரோக் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு வரும் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். என்ன லெட்டர் வரும் அப்படின்னு இத்து அல்லது தா வரும். கரெக்டாக? இத்து அல்லது தா. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே என்னென்ன ஸ்ட்ரோக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது காவை குறிக்கும், இக்கு அல்லது காவை குறிக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இத்து அல்லது தாவை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற அந்த சவுண்டை வச்சு தான் இது என்ன வார்த்தையை குறிக்குது அப்படிங்கிறதே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ சவுண்டு எதை வந்து குறிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இக்கு அல்லது கான்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதில் வந்து நடுவில் ஒரு சின்ன டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன டேஷ் போடுறோம் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா ஓ சவுண்டை குறிக்கும். அதுவும் இது வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டார்க்காக இந்த ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து ஓ சவுண்ட், அப்படி அதுவும் டார்க்காக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து நெடில் ஓவை குறிக்குது. ஓகே? ஸோ இக்கு கூட்டல் ஓ என்ன வரும்? இக்கு கூட்டல் ஓ என்ன வருது? கோ வரும். கரெக்டாக? இக்கு கூட்டல் ஓ வந்து கோ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கோ அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்த்துட்டோம் மிடில் இருக்கிறது வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து இக்கு கூட்டல், அதாவது ஃபஸ்ட் வேர்டு வந்து இக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் அதில் நடுவில் வந்து இந்த மாதிரி டார்க்காக ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. அது எதை குறிக்கும் அப்படின்னா நெடில் ஓவை குறிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இக்கு கூட்டல் ஓ என்ன வரும்? கோ வரும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது வந்து இப்போ தான் பார்த்தோம். இதோட மீனிங் வந்து இத்து அல்லது தா அப்படின்ட்டு. ஸோ இத்து அல்லது தா கொடுத்துருக்காங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா கீழே மிடில் இல்லை, கீழே வந்து டார்க்காக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இத்து அல்லது தான்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இத்து கூட்டல் இங்கே லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஊ சவுண்டை குறிக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ இத்து கூட்டல் ஊ என்ன வரும்? தூ. கரெக்டாக? இத்து கூட்டல் ஊ வந்து தூ. ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ரோக்கோட, அதாவது ஓவராலாக இப்போ இந்த ஸ்ட்ரோக்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இக்கு கூட்டல் கா, இத்து கூட்டல் டா, அதுக்கு நடுவில் இக்கு கூட்டல் ஓ. ஸோ இக்கு கூட்டல் ஓ வந்து கோ, இத்து கூட்டல் ஊ வந்து தூ. ஸோ கோ
து. ஓகே, கோது. கரெக்ட் ஆன்சர் வந்து கோது. ஸோ இது என்ன ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு மனசிலாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, இது இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து இத்து அல்லது தா அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறமா இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னும் பேசிக் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருந்து அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து 3 சுழி நா. ஓகே, 3 சுழி நா தான் வரும். ஓகே, 3 சுழி நா தான் வரும். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்ட்ரோக் வந்து இத்து அல்லது தான்னு கண்டுபிடிச்சிட்டோம். கீழே இருக்கிற இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் வந்து 3 சுழி நா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சவுண்டை வச்சு இது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இத்து கூட்டல் இத்து அல்லது தா ப்ளஸ் அது கூட என்ன சவுண்டு கொடுத்துருக்காங்க, நடுவில் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், நடுவில் வந்து ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் டார்க்காக டேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டார்க்காக டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்து அல்லது தா ப்ளஸ் டார்க்காக நடுவில் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன சவுண்டை குறிக்கும்னு பார்த்தோம், ஓ சவுண்ட், அதாவது நெடில் ஓவை குறிக்கும். ஸோ இத்து கூட்டல் ஓ என்ன வரும், தோ வரும். கரெக்டாக, இத்து கூட்டல் ஓ வந்து தோ வரும். ஸோ ஃபஸ்ட்டில் இது வந்து தோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது கொடுத்துருக்காங்க, இது வந்து நான் கொஞ்சம் முன்னாடி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டாக, ஸோ இது வந்து நா. அது அந்த நாளில் வந்து லாஸ்ட்டில் வந்து புள்ளி வச்சுருக்காங்க. கரெக்டாக, ஃபஸ்ட்டில் புள்ளி வச்சா ஆ சவுண்ட், மிடில் புள்ளி வச்சா ஏ சவுண்ட், லாஸ்ட்டில் புள்ளி வச்சா என்ன சவுண்டுன்னு சொன்னேன், ஈ சவுண்ட் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக, அப்போ இது வந்து ஈ சவுண்ட் அப்படிங்கிறப்போ இது என்னவா வரும், ஸோ 3 சுழி நா ப்ளஸ் ஈ என்ன வரும், நீ. ஸோ 3 சுழி நா ப்ளஸ் ஈ என்ன சவுண்டு, ஈ சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன வரும், நீ. கரெக்டாக, ஸோ அப்போ இது வந்து தோனி. தோனி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, தோனி தான் வந்து இதை வந்து குறிக்குது. இந்த ஸ்ட்ரோக்கை வந்து தோனி அப்படிங்கிறது தான் குறிக்குது, 3 சுழி நா. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு மனசிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ பார்த்துடலாமா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து இங்கே மேலே லேஸாக ஒரு புள்ளி, ஃபஸ்ட்டு பிளேஸில் லேஸாக ஒரு புள்ளியும் இங்கே லாஸ்ட் பிளேஸில் இங்கே ஒரு லேஸாக ஒரு புள்ளியும் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இதுதான் ஸ்ட்ரோக். ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி சரிவாக வந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் பேசிக் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன், இவ்வு அல்லது வா. ஓகேவா, இவ்வு அல்லது வா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா அது வந்து தமிழுக்குரிய லாவை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இவ்வு அல்லது வா அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இவ்வு அல்லது வான்னு பார்த்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டில் வந்து லேஸாக புள்ளி கொடுத்துருக்காங்க புக்கில்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் லேஸாக புள்ளி இருக்குது அப்படின்னா அது எதை குறிக்கும், குறில் வாவை குறிக்கும். இதே இது டார்க்காக புள்ளி இருந்துச்சுன்னா நெடில் வாவை குறிக்கும். ஆனால் இங்கே நமக்கு லேஸாக தான் புள்ளி இருக்குது அப்படிங்கிறதுனால இது என்ன அப்படின்னா குறில் வா தான். நெக்ஸ்ட்டு இது தமிழுக்குரிய லகரம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து தமிழுக்குரிய லா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக? ஸோ இது தமிழுக்குரிய லா அப்படிங்கிறப்போ அதுக்கு லாஸ்ட்டில் புள்ளி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் புள்ளி இருந்ததுன்னா ஆ சவுண்ட், மிடில் புள்ளி இருந்துச்சுன்னா ஏ சவுண்ட், லாஸ்ட்டில் புள்ளி இருந்துச்சுன்னா ஈ சவுண்ட். அப்போ தமிழுக்குரிய லா அதில் வந்து இல்லு கூட்டல் ஈ சவுண்ட், இது வந்து ஈ சவுண்டுன்னு சொன்னேன். கரெக்டாக, ஈ சவுண்ட் அப்படின்னா லீயை குறிக்குது. ஸோ வா லீ. அப்போ என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா, இது என்ன ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வலியை தான் குறிக்குது. ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா அது வந்து வலியை குறிக்குது. ஓகே, உங்களுக்கு மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரோக் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து இங்கே லைட்டாக புள்ளி, அதாவது டார்க்காக இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த எண்டில் வந்து லேஸாக புள்ளி இருக்குது. இந்த ஸ்ட்ரோக்கை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்ட்ரோக்குன்னு கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு இது என்ன ஸ்ட்ரோக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி அதாவது இந்த மாதிரி நான் அதை வந்து லைன் போட்டு அழிச்சிடுறேன். உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி கொடுத்தா மனசில் ஆகுங்கிறதுக்காக தான் சென்டரில் லைன் போட்டேன். ஸோ இந்த மாதிரி டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து லேஸாக ஒரு புள்ளி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்ட்ரோக்கு, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக் என்ன ஸ்ட்ரோக், இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருந்தால் அது எதை குறிக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், மாவை குறிக்கும். சரியா, இம்மு அல்லது மாவை குறிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அது வந்து நாவை குறிக்கும். ஓகேவா,
இது வந்து இம்மு அல்லது மாவை குறிக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அது நாவை குறிக்கும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. அப்போ இது மான்கிறதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து நான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு நமக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து டார்க்காக புள்ளி இருக்குது, இதில் லாஸ்ட்டில் வந்து லைட்டாக ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இது வந்து மா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு இம் அல்லது மா அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டில் புள்ளி இருந்தால் அது என்ன சவுண்டை குறிக்கும்? அதுவும் லேசாக புள்ளி, ஐ மீன் டார்க்காக புள்ளி இருக்குது அப்படிங்கிறப்போ இம்மு ப்ளஸ் இம்மு கூட்டல் நெடிலாவை குறிக்கும். ஏன்னா அது வந்து டார்க்காக புள்ளி இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில். இம்மு கூட்டல் நெடிலா என்ன வரும்? மா வரும். கரெக்டாக மா வரும். நெக்ஸ்ட்டு இது நான் சவுண்டை குறிக்குதுன்னு சொல்லிட்டேன். நால வந்து லாஸ்ட்டில் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ எதை குறிக்கும்? நீயை குறிக்கும். கரெக்டாக ஏன்னா அது வந்து ஈ சவுண்டு, லாஸ்ட்டில் புள்ளி இருந்தால் ஈ சவுண்டுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து நான் ப்ளஸ் இ ஐ மீன் இன்னு ப்ளஸ் இ என்ன வரும்? நீ வரும். கரெக்டாக. ஸோ மா நீங்கிறது தான் இந்த வார்த்தை வந்து குறிக்குது. உங்களுக்கு மனசிலாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டார்க்காக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் இது என்ன ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு. இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்? இம்மு அல்லது மாவை குறிக்கும்னு பார்த்துட்டோம். அப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து டார்க்காக புள்ளி இருக்குது அப்படின்னா இம்மு கூட்டல் டார்க்காக ஃபஸ்ட்டில் புள்ளி இருந்தால் அதுக்கு அர்த்தம் வந்து நெடிலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இம்மு கூட்டல் நெடிலா என்ன வரும்? மா. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா மாவை குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஒரு சின்னதாக சரிவாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து அதுக்கு நடுவில் இந்த மாதிரி டார்க்காக ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்படி சரிவாக வந்து ஸ்ட்ரோக் இருந்துச்சு அப்படின்னா அது இப்பு அல்லது பாவை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதில் நடுவில் இந்த மாதிரி டார்க்காக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எதை குறிக்கும்? டார்க்காக இந்த மாதிரி கோடு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஓவை டார்க்காக இந்த மாதிரி மிடில் வந்து ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஓவை குறிக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக. ஸோ இப்பு கூட்டல் ஓ என்ன வரும்? போ. ஓகே, இப்பு கூட்டல் ஓ என்ன வருது? போ. இதான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரோக்கோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் கீழே போட்டிருக்காங்க. ஓகே, அந்த லைனை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரோக்கு கீழே வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டார்க்காக ஒரு ஸ்ட்ரோக்கு. ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இப்படி லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரி சரிவாக ஒரு ஸ்ட்ரோக் இருந்தாலே அது வந்து இப்பு அல்லது பாவை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து டேஷ், அதாவது லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஊவை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் இது டார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து இப்பு கூட்டல் ஊ என்ன வரும்? பூ. இப்பு கூட்டல் ஊ என்னப்பா வரும்? பூ. ஓகேவா. இது வந்து லாஸ்ட்டில் டார்க்காக இருக்குது. இது வந்து பாவோட ஸ்ட்ரோக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் வந்து தேர்ட் பிளேஸில் டார்க்காக இப்படி ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து நெடில் ஊவை குறிக்கும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்பு கூட்டல் ஊ என்ன வரும்? பூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, அது கூடவே இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டில் டார்க்காக ஒரு புள்ளியும் லாஸ்ட்டில் ஒரு புள்ளியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை குறிக்கின்னு பார்த்துடலாம். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இக்கு அல்லது காவை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் என்னன்னு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அது 3 சுழி நாவை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, 3 சுழி நாவை குறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரோக் வந்துன்னா இக்கு அல்லது கான்னு பார்த்துட்டோம். காக்கு பக்கத்தில், அதாவது பிளேஸில் டார்க்காக வந்து புள்ளி இருக்குது. அப்போ டார்க்காக புள்ளி இருந்துன்னா நெடிலான்னு சொன்னேன். அப்போ இக்கு கூட்டல் டார்க்காக இருக்கிற புள்ளி வந்து ஆ. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும்? கா. நெடில் கா. ஓகே, கா. நெக்ஸ்ட்டு இது 3 சுழி நாவை குறிக்கும்னு பார்த்தோம். அதில் லாஸ்ட்டில் வந்து புள்ளி இருந்துச்சுன்னா ஈ சவுண்டு. அப்போ இது 3 சுழி நா ப்ளஸ் ஈ சவுண்ட் என்ன வரும்? நீ. ஸோ காணி தான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து அது கை எடுக்காமல் தான் போடணும். இதில் இங்கே லேசாக ஒரு புள்ளி, ஃபஸ்ட் பிளேஸில் லேசாக ஒரு புள்ளியும் இங்கே லாஸ்ட் பிளேஸில் ஒரு லேசாக ஒரு புள்ளியும். ஏன் இது லாஸ்ட் பிளேஸ்னால் இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ரோக்கில் எல்லாத்துலேயுமே இதுதான் ஃபஸ்ட் பிளேஸ். இது ஃபஸ்ட், இது செகண்ட், இது லாஸ்ட். ஸோ இங்கே லாஸ்ட்டில் ஒரு லேசாக ஒரு புள்ளி, இங்கே ஒரு லேசாக ஒரு புள்ளி. ஸோ இதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. கரெக்டாக. ஸோ இப்படி இருக்க ஸ்ட்ரோக் என்னன்னு இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அது வந்து இக்கு அல்லது காவை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இல்லு அல்லது லாவை குறிக்கும். சரியா, இல்லு அல்லது லா.
இதுவும் நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்துட்டோம். இந்த ஸ்ட்ரோக்ஸ்க்கெல்லாம் இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இக்கு அல்லது கான்கிறத பார்த்தாச்சு. ஸோ ஓகே, இக்கு அல்லது கா. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சுருக்காங்க. லைட்டாக புள்ளி வச்சா அது வந்து குறிலாவை குறிக்கும். கரெக்டாக குறிலாவை குறிக்குது. அப்போ இக்கு கூட்டல் குறிலா என்ன வரும்? குறில் காவை வந்து குறிக்கும். கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரோக், இதோட மீனிங் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இது வந்து லா. அதோட லாஸ்ட் பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளி வச்சுருக்காங்க, லேசாக புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து களி அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. இது வந்து இல்லு கூட்டல் ஆ ப்ளஸ் இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இல்லு அல்லது லா ப்ளஸ் இங்கே உள்ள இ ப்ளஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும்? லீயா மாறும். ஓகே, இல்லு ப்ளஸ் இந்த லாஸ்ட்டில் இருக்க புள்ளி வந்து இ சவுண்டை குறிக்குது. ஸோ இ சவுண்டை குறிக்கிறதுனால அது வந்து லீயா மாறிடுது. ஓகே, மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து இங்கே வந்து டார்க்காக இப்படி ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லைட்டாக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இப்படி ஒரு டேஷ் இருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரோக் இருந்தால் அது காவை, இக்கு அல்லது காவை குறிக்கும். அதில் ஃபஸ்ட் பிளேஸில் லேசாக புள்ளி இருக்குது அப்படின்னா அது கா சவுண்டை குறிக்குது. ஓகே, நான் இனி இதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல மனசிலாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்னா அது வந்து 3 சுழி நாவை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு டேஷ் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது லாஸ்ட் பிளேஸ். லாஸ்ட் பிளேஸில் வந்து இந்த மாதிரி, தேர்ட் பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு டேஷை வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன சவுண்டை குறிக்கும்? லாஸ்ட்டில் இந்த மாதிரி டார்க்காக ஒரு டேஷ் வச்சாங்க அப்படின்னா வந்து அது ஊ சவுண்டை குறிக்கும்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ இது வந்து நா, இன்னு கூட்டல் நா ப்ளஸ் ஊ என்ன வரும்? நூ வரும். கரெக்டாக. ஸோ கா நூ, கணு. ஓகே, கணு 3 சுழி நூ அப்படிங்கிறப்போ கா, இது வந்து கா, இது வந்து நூ சவுண்டு. ஸோ கணு அப்படின்னு மாறுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். இது என்னதை குறிக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நா ஆர் நாவை குறிக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது வந்து இப்படி வந்திருக்கு. இப்படி வந்து பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு புள்ளி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டே வந்து என்ன சவுண்டு வரும் அப்படின்னா நாவை குறிக்கும் இது. ஓகே, ஏன்னா இப்படி ஒரு புள்ளி இப்படி ஒரு லைன் போட்டு பக்கத்துலேயே டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது அப்படிங்கிறப்போ அது எதை தான் குறிக்கும்? நா. ஏன்னா இது நா ப்ளஸ் ஆ சவுண்டு. இது வந்து நெடிலா, ஏன்னா டார்க்காக இருக்கிற புள்ளி. ஸோ நெடிலா இஸ் ஈக்குவல் டு நாவை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எந்த ஸ்ட்ரோக்கை குறிக்கும் அப்படின்னா டா சவுண்டை குறிக்கும். ஸோ ஓகே, இது நம்ம பேசிக்லேயே பார்த்துட்டோம். இது வந்து இட்டு அல்லது டான்னு பார்த்துட்டோம். அப்போ இட்டு அல்லது டா லாஸ்ட்ல இந்த மாதிரி ஊ சவுண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். டார்க்காக ஒரு ஊ சவுண்ட் வச்சுருக்காங்க. அப்போ இட்டு கூட்டல் ஊ என்ன வரும்? டூ வரும். ஓகே, இட்டு கூட்டல் ஊ வந்து டூவை குறிக்கும். ஸோ இது வந்து நா, இது டூ, நாடு அப்படின்னு மாறிடுது. ஓகே, கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து டார்க்காக ஒரு புள்ளி, நெக்ஸ்ட் இங்கே லாஸ்ட்டில் வந்து இப்படி ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்து பாவை குறிக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்து டாவை குறிக்கும். ஓகே, ஃபஸ்ட் இது என்னன்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு பா வச்சுருக்காங்க, பா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் பிளேஸில் வந்து டார்க்காக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ இப்பு கூட்டல் நெடிலா என்ன வரும்? பா. ஓகே, அப்புறமா இது டா சவுண்டு. டாக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஊ சவுண்டு வச்சுருக்காங்க. இட்டு கூட்டல் ஊ என்ன வரும்? டூ. அப்போ இது என்னது? பாடு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து இங்கே ஃபஸ்ட்டில் வந்து டார்க்காக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சரிவாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வாவை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து டார்க்காக புள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ இது வந்து இவ் அல்லது வா, அதில் டார்க்காக புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது நெடிலாவை குறிக்கும். இப்போ இவ் அல்லது வா ப்ளஸ் நெடிலா என்ன வரும்? வாவா மாறும். ஓகே, இந்த ஸ்ட்ரோக்கோட மீனிங் வந்து வா. 2 லைனுக்கு கீழே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து லேஸாக ஒரு புள்ளி இருக்குது, இங்கேயும் வந்து லேஸாக ஒரு புள்ளி இருக்குது. ரெண்டுலேயுமே இங்கே வந்து லேஸாக இப்படி ஒரு டேஷ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு லேஸாக ஒரு புள்ளி, இங்கே ஒரு லேஸாக ஒரு டேஷ். அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுனாலே அது என்னன்னு பார்த்தோம்? மான்னு பார்த்துட்டோம். மாக்கு பக்கத்தில் லேசாக தான் புள்ளி இருக்குது. அப்போ இப்போ இம்மு கூட்டல் வந்து குறில் புள்ளி என்ன வரும்? குறில் ஆ என்ன வரும்? வெறும் மாதா வரும். நெக்ஸ்ட்டு குறில் மாதா வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்து தாவை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்படி வந்துச்சுன்னா தா, அதில் லாஸ்ட்டில் வந்து ஊ சவுண்ட் இருக்குது. அப்போ இத்து அல்லது தா ப்ளஸ் ஊ என்ன வரும்? தூ வரும். அப்போ இது என்ன வருது? மது அப்படின்னு வரும். மனசிலாச்சா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே புக்கில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. அதே ஸ்ட்ரோக்கு தான், அதே இதில்
இங்கே டார்க்காக புள்ளி இருக்குது, இங்கே வந்து டார்க்காக ஊ சவுண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது மான்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து டார்க்காக ஃபஸ்ட் பிளேஸில் புள்ளி இருக்குது அப்படிங்கிறப்போ அது எதை குறிக்கும்? இம்மு கூட்டல் நெடிலாவை குறிக்கும். அப்போ நெடிலா அப்படிங்கிறப்போ மாவாக மாறும் இது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து தாவை குறிக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து தா, அதுக்கு கூட வந்து பக்கத்தில் டார்க்காக ஒரு ஊ சவுண்ட் இருக்குது. அப்போ இது வந்து என்னவா மாறும்? தூவாக மாறும். தா வந்து தூவாக மாறுது. தா இத்து கூட்டல் ஆ ப்ளஸ் ஊ சவுண்ட் வந்து தூவாக மாறும். ஸோ இது வந்து மாது அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு சின்னதாக ஒரு புள்ளி இருக்குது, இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து டார்க் லேஸாக ஒரு டேஷ் இருக்குது. ஓகே, இப்படி இந்த மாதிரி சரிவாக ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்து பாவை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். அது பக்கத்தில் லேஸாக தான் புள்ளி இருக்குது, டார்க்காக இல்லை. அப்போ இது வந்து குறிலே தான் குறிக்கும். அப்போ இது குறில் பா. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு லைன் இருந்துச்சுன்னா அது வந்து டாவை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இட்டு கூட்ட லாவை குறிக்கும். ஸோ அது பக்கத்தில் ஊ சவுண்ட் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் டேஷ் கொடுத்தா அது ஊ சவுண்டு, நடுவில் கொடுத்தா அது ஓ சவுண்டு. அப்போ லாஸ்ட்டில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க டேஷு. ஸோ இது வந்து ஊ சவுண்டு. அப்போ இட்டு கூட்டல் ஊ என்ன வரும்? டூ வரும். ஸோ இது வந்து படு அப்படிங்கிறத குறிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி சரிவாக இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு லேஸாக ஒரு புள்ளியும் இங்கே வந்து டார்க்காக ஒரு டேஷும் தேர்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அது வந்து நாவை குறிக்கும் அல்லது நாவை குறிக்கும். அப்படி இங்கே வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால நம்ம நாவை எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த நாவில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து புள்ளி வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அதுவும் லேஸாக தான் புள்ளி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ இன்னு கூட்டல் இந்த சின்ன புள்ளி என்னதை குறிக்கும்னா குறில் நாவை தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாய்வாக இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது இச்சா அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும்னு நம்ம பேசிக்லேயே பார்த்துட்டோம். இந்த மாதிரி சாய்வாக இருந்துச்சுன்னா அது வந்து இச்சாவை குறிக்கும். ஆனால் இச்சா கூடவே லாஸ்ட்டில் ஒரு ஊ சவுண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டேஷை தேர்ட் பிளேஸில் வச்சாங்கன்னா ஊவை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இச்சா கூட்டல் ஊ என்னது? சூ, இச்சு அப்படின்னு வரும். அப்போ நச்சு அப்படின்னு மாறுது. இச்சா கூட்டல் ஊ வந்து சூவாக மாறிடுது. கரெக்டாக? ஸோ அது வந்து நா இச்சு, நச்சு அப்படின்னு மாறிடுது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து அதில் ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலே அது தாவை குறிக்கும். அதுக்கு ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக வந்து புள்ளி இருக்கிறதுனால அது நெடிலாவை குறிக்கும். ஸோ அப்போ தாவா அது மாறுது. இத்து கூட்டல் ஆ என்னவா மாறுதோ தாவா மாறும். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு தா கொடுத்து கீழே லாஸ்ட்டில் வந்து புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் வந்து தான்னு நமக்கு தெரியும். அதில் லாஸ்ட்டில் புள்ளி வச்சுருக்கிறதுனால இது எதுவாக மாறும் அப்படின்னா தீயாக மாறுது. ஓகே, ஏன்னா ஈ சவுண்டு லாஸ்ட்டில் புள்ளி இருந்தால் ஃபஸ்ட்டில் புள்ளி இருந்தால் ஆ சவுண்டு, மிடில் புள்ளி இருந்தால் ஏ சவுண்டு, லாஸ்ட்டில் புள்ளி இருந்தால் ஈ சவுண்டு. கரெக்டாக? ஸோ இது எதுவாக மாறுதுன்னா தீயாக மாறுது. தா கூட்டல் ஈ, தீ அப்படின்னு மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு டார்க்காக இப்படி ஒரு பா கொடுத்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து டார்க்காக ஒரு புள்ளியும் இங்கே ஒரு இங்கே ஒரு டார்க்காக ஒரு புள்ளியும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டார்க் புள்ளி, இங்கே ஒரு டார்க் புள்ளி. ஓகே, இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் என்னது? பா. இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது. டார்க்காக ஒரு புள்ளி இருந்தால் நெடிலாவை குறிக்கும். அப்போ பா, அது நெடில் பாவை குறிக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் வந்து மான்னு நமக்கு தெரியும். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா அது மாவை குறிக்கும்னு பேசிக்கில் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து மாக்கு ஃபஸ்ட் பிளேஸ், இதுதான் ஃபஸ்ட் பிளேஸ். ஓகே, இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது. அது எதை குறிக்கும்? நெடில் மாவை குறிக்கும். ஸோ அப்போ பாமா, இது எதை குறிக்குதுன்னா பாமாவை குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. சரி, கொஞ்சம் லாங்காக இருக்குது. இதில் வந்து இங்கே ஒரு லைட்டாக ஒரு புள்ளியும் இங்கே ஒரு லைட்டாக ஒரு புள்ளியும் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் நமக்கு தெரியும், கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டில் வந்து லேசாக தான் புள்ளி இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து குறில் கா தான். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் வந்து 3 சுழி நான் நமக்கு தெரியும். ஆனால் இது நீட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ இது என்னவா மாறுதுன்னா இன் நாவா மாறும். அப்போது இப்படி ஒரு வார்த்தை வருது. ஆனால் இப்படி வச்சுட்டு இங்கே லாஸ்ட்டில் புள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ அது எதை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன்? ஈ சவுண்டை குறிக்கும். ஃபஸ்ட்டில் புள்ளி இருந்தால் ஆ சவுண்ட், செகண்டில் புள்ளி இருந்தால் ஏ சவுண்ட், லாஸ்ட்டில் புள்ளி இருந்தால் ஈ சவுண்ட். அப்போ இங்கே ஈ அப்படிங்கிறப்போ இது என்னவா மாறும்? நீயாக மாறிடும். கா இன் நீ. ஓகே, கண்ணியாக மாறிடுது. அது மனசிலாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இதில் சின்னதாக ஒரு கட்டு இருக்குது.
இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அதாவது டார்க்காக ஒரு புள்ளியும் இங்கே ஒரு லேஸாக ஒரு புள்ளியும் வச்சுருக்காங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு இப்படி கொடுத்து இப்படி ஒரு கட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஞானத்துக்குரிய ஞாவை வந்து குறிக்கும். சரி, அது ஞானத்துக்குரிய ஞாவை வந்து குறிக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஞா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் என்ன வச்சுருக்காங்க, டார்க்காக புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து நெடிலாக மாறிடும், ஞா அப்படின்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக்குக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும், இந்த 2 சுழினா அப்படின்னு சொல்லிட்டு அதில் லாஸ்ட்டில் புள்ளி வச்சுருந்தா அது நீயை குறிக்கும். ஈ சவுண்டு தானே. ஸோ இது வந்து ஞானியாக மாறிடுது. ஓகே, ஞானி அப்படின்னு மாறிடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இதுதான் லாஸ்ட்டு. இதோட பயிற்சி 3 நமக்கு வந்து முடியுது. ஓகே, இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டில் வந்து மிடில் வந்து ஒரு டேஷும் இங்கே லாஸ்ட்டில் ஒரு டேஷும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து பா சவுண்டை குறிக்குது. அதுக்கு பக்கத்தில் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓ சவுண்டை குறிக்கும் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இப்போ அல்லது பா ப்ளஸ் ஓ சவுண்ட். அப்போது இப்போ அல்லது பா கூட்டல் ஓ என்ன வரும், போ வரும். கரெக்டாக? போ. நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டாவை குறிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் டாக்கு லாஸ்ட்டில் என்ன சவுண்ட் வச்சுருக்காங்க, ஊ சவுண்ட் வச்சுருக்காங்க. அப்போ இட்டு அல்லது டா ப்ளஸ் ஊ என்ன வரும், டூவாக மாறும் அது. அப்போ போடு. ஓகேவா? இதுதான் லாஸ்ட்டு. பயிற்சி 3 அத்தியாயம் 2ல் பயிற்சி 3 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனி ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டெனோ வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, டாட்டா, பை.